மீண்டும் கேரளால தன்னுடைய அசுர வேட்டையை தொடங்கியுள்ளது நிபா வைரஸ். இது புதுசா இல்ல, ஏற்கனவே 2018லயும் 2022லயும் கேரளால ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பல உயிர்களை பலி வாங்கிய வைரஸ் தான் இந்த நிபா வைரஸ். இது வந்தா 60 to 80% மரணம் நிச்சயம். சோ எல்லாரும் கேர்ஃபுல்லா விஜிலண்டா இருக்க வேண்டிய தருணம் இது. இது மெயினா ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ், அதாவது பழம் தின்னும் வௌவால்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவுது. அதோட டைரக்டா கான்டாக்ட்ல வந்த மனிதர்களுக்கும் இல்லாட்டி அந்த வௌவாலுடைய எச்சில் பட்ட பழங்களை உட்கொள்றது மூலமும் இந்த நோய் பரவுது. இது வந்தா என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான காய்ச்சல், உடம்பு வலி, உசுறு போகிற அளவுக்கு உடம்பு வலி இருக்கும், பிளஸ் தலைவலி. தலைவலிக்கு அடுத்த ஸ்டேஜ் வாமிட்டிங், மூளை காய்ச்சலுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம். ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், எங்க இருக்கோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம்னே தெரியாம ஒரு உளர்ற மாதிரி ஒரு மன பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோமா, டெத் அப்படிங்கறதா இதோட நேச்சுரல் கோர்ஸ். சில பேருக்கு சுவாச குழாயிலும் பாதிச்சு காஃப், கோல்டு, அந்த மாதிரி நியூமோனியா வருது. சோ இந்த நியூமோனியா வரவங்க கிட்ட இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் அந்த ரெஸ்பிரேஷன் மூலம், அந்த ஏர் டிராப்லெட்ஸ் மூலம் நோய் பரவ வாய்ப்பு அதிகம். சோ ஏற்கனவே மலப்புரத்துல 14 வயசான ஒரு சிறுவனுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் இந்த கிருமினால வந்திருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட் மெடிக்கல் கேர், ஐசியூ ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணினா கூட அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற முடியல. சோ அவ்வளோ சிவியரானது இந்த வைரஸ். சோ நாம எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த சிறுவனுக்கு எதனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வீடு பக்கத்துல வௌவால்களால நிறைய இன்ஃபெஸ்ட் ஆன ஒரு மரத்துல இருந்து அதுல இருக்கிற பழத்தை சாப்பிட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வௌவால்கள் நிறைந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது. அது சாப்பிட்டு எச்சில் பட்ட பழங்களை நாம தொடாம இருக்கணும், கான்டாக்ட்லயே வரக்கூடாது. சோ பேசிக்கலி எல்லா பழங்களையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு உட்கொள்ளணும். பாதி கடிச்சு துப்பி போட்ட மாதிரி ஏதாவது பழங்கள் இருக்கு, ஏதாவது விலங்குகளால உண்ணப்பட்ட பழங்கள் அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதை அவாய்ட் பண்றதே நல்லது. நிறைய பேர் அணில் கடிச்ச கொய்யா ருசிக்கும், இந்த மாதிரி பழங்களை வௌவால் சாப்பிட்ட பழங்கள்னா அது டேஸ்டா இருக்கனால தான் அந்த பழங்களை சாப்பிடுது, சோ அது நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னும் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. சோ அதனால அதை சில பேர் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்றது இந்த நேரத்துல ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. அப்புறம் எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் ராவா சாப்பிடாம இருக்கிறது கூட நல்லதுதான். தரோவா கிளீன் பண்ணாம எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்க கூடாது. பிளஸ் பாதி கடிச்சு எச்சில் பட்டு கொதர்ன மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸை தயவு செஞ்சு கிட்டவே போகாதீங்க.